மக்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க பண்றோம். கடைக்கோடியில் இருக்க தொண்டர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், ஆலோசிச்சுட்டு தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கட்சி ஏத்துக்கறாங்களே. குடும்பமால் நடத்தப்படும் கட்சிகள் கண்டிப்பாக எந்த தொண்டரிடம் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. திமுக எந்த தொண்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அவருடைய மாப்பிள்ளையிடமோ மகனிடமோ கன்சல்ட் பண்ணுவார்கள். அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற தேமுதிகவும் அவங்களுடைய அவங்களுக்கு இருந்த சதவீதம், அதாவது கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை 8% இருந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 1% கீழே 0.5% கீழே போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறோம், இது எந்த விதத்திலும் அவருடைய தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கூட்டணி முழுவதும் நீங்கள் களத்தில் போன பிறகு தெரியும், இவர்கள் யாரும் மக்கள் முன்னாடி செல்லுபடியே ஆக மாட்டாங்க. தேமுதிகவோட வச்சிருக்க இந்த கூட்டணி வந்து காங்கிரஸுக்கு வச்சிருக்க செக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்கள் இது முதலாவதாக திமுகவுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. ஏன்னா திமுக வந்து எல்லாம் இருந்தும் நாங்கள் வந்து நாங்கள் வலுவான கூட்டணி இருக்கோம்னு சொல்கிறாங்க. வலுவான கூட்டணி இருந்தும் மேலும் ஏன் அவர்கள் வந்து இன்றைக்கி இறங்கி போய் அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியை நாடி அவங்க கூட்டணி வைக்க வேண்டும். ஸோ அவங்களுக்கு வந்து முழுவதும் அவங்க இந்த தேர்தலில் மக்கள் அவங்க மீது இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு தான் இது காட்டுது. இந்த தேர்தலோட திமுக வந்து இந்த கூட்டணி 2011 என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இந்த தேர்தலையும் வரப்போகுது. கண்டிப்பாக 34 தொகுதி அதிகபட்சம். எங்கள் எல்லாருடைய ரிப்போர்ட்டும் அப்படி தான் இருக்குது. திமுகவிற்கும் அவங்களுடைய ரிப்போர்ட் தெரியும், 34 தொகுதிகளே அந்த கூட்டணி தாண்டாது. அதனால் அந்த தோல்வி பயத்தால் தான் 0.5% கிடைச்சா கூட இல்லை 1% இருக்கும் கட்சியை கூட தேடி போய் கூட்டணி வைக்க வேண்டிய ஒரே காரணம் திமுகவுடைய தோல்வி பயம் தான். தேமுதிகவுடன் தாவேகா கூட்டணி வைக்க விரும்பினுச்சா சார்? பேச்சுவார்த்தைகள் ஏதாவது போணுச்சா? இல்லை, அந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் இது எங்கள் சைட்லேருந்து எதுவும் இல்லை. ஏன்னா எங்களால் வந்து எங்களுடைய தலைவருடைய பாலிசி எல்லாம் தெரியும், எங்களுடைய கொள்கை எல்லாம் தெரியும். இதோட ஒற்று வரவர்கள் மட்டும்தான் எங்களுடைய கூட்டணியை வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான எந்த முயற்சிகளும் இதுக்கு முன்னால் நடக்கவில்லை. காங்கிரஸ் அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் ஏற்றுக்குவீங்களா சார் கூட்டணிக்கு? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் தான் அறிவிப்பார். அதுக்குன்னு காலகட்டங்கள் இருக்குது, இன்னும் 2-3 வாரங்கள் இருக்குது. கடந்த தேர்தல்கள்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நாமினேஷன் தாக்கல் ஆரம்பித்த பிறகு கூட நமக்கான நேரங்கள் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் கூட கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். கடைசி நாள் கூட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் நேரங்கள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் பேசுகிறாங்களா சார்? காங்கிரஸ் டெல்லி நிர்வாகிகளோட பேசுகிறாங்களா? காத்துறதுக்கான என்ன அஷ்யூரன்ஸ் இருக்குது, என்ன நம்பிக்கை இருக்குது? இல்லை, ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒரு அஃபிஷியலான சந்திப்புகள் இல்லை அஃபிஷியலான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் மூலியமாக அறிவிப்புகள் வரும். மற்றபடி எந்த ரூமர்ஸ்க்கும் நம்ம பதில் சொல்ல முடிவு வந்து கூட்டணி குறித்த முடிவு தலைவர் தான் எடுப்பாரு, அதை உறுதிபட சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கா? இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட முடிவுகள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தான் எடுப்பார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்தால் அறிவிக்க போகிறோம். ஏன்னா சாத்தியக்கூறுகள் இல்லாமல் யாரும் எந்த ஸ்பெகுலேஷன்லையும் யாரும் அறிவிக்க முடியாது. அதுக்கான நேரமும் வரும். நேரம் வந்தப்போ எங்களுடைய தலைவர் அறிவிப்பார்.